எவ்வளவோ காலம் இப்படியே போயிடுச்சு, இப்ப மாறி நான் என்ன செய்ய போறேன்? எவ்வளவோ காலங்கள் பாவங்கள்லயே போயிடுச்சு, இதற்கு பிறகு நான் நல்லவனாகி தௌபா செய்து அல்லாஹ் என்ன மன்னிக்கவா போறான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, தயவு செய்து அடுத்து நான் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை ரொம்ப கவனமா கேளுங்க. அல்லாஹ் தன் மீது தானே அநியாயம் செய்து கொண்ட அடியார்களை பார்த்து சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது ஒருபோதும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது ஒருபோதும் நிராசையாகி விடாதீர்கள். எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, நிராசை வருது அப்படின்னு சொன்னாவே ஷைத்தான் தான் அந்த நிராசையை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் கண்டிப்பா மன்னிப்பான்ற சிந்தனை உங்களுக்குள்ள ஏற்படுதுன்னா நீங்க அல்லாஹ்வை நெருங்கி கொண்டிருக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய கர்கரா சப்தம் வரக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் மன்னித்து கொண்டே இருக்கிறான். மாலம் யுகர்கிர், இந்த நேரம் கர்கராவுடைய சப்தம் வரும் நேரம் வரை அல்லாஹ் மன்னிக்கிறான். அது மட்டும் இல்லாம நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, பகலில் பாவம் செய்தவரை இரவில் மன்னிப்பதற்காகவும், இரவில் பாவம் செய்தவரை பகலில் மன்னிப்பதற்காகவும் அல்லாஹ் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு காலம் அல்லாஹ் காத்திருப்பான் அப்படின்னு சொன்னா, சூரியன் மேற்கில் உதயமாகும் அல்லவா கியாமத்துடைய நாள், அந்த நாள் வரை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே எப்போதுமே அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மீது நிராசை ஆகிறாதீங்க. இப்பவும் லேட் கிடையாது, சீக்கிரமாக தௌபா செய்யுங்க.